தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமையில் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் அனுபவத்தை பெற ஆவியின் கொடைகளால் நிரப்பப்படுவோம். கொரிந்தியர் புத்தகம் 12:3 பவுலியார் சொல்லுவார், தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியாது என்று சொல்லுவார். ரோமர் புத்தகம் 10:9 இயேசுவே ஆண்டவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவை அறிக்கையிட்டு இயேசு தருகிற மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் அதற்கு நமக்கு துணை புரிவது நம் உள்ளத்தை தூண்டி எழுப்புகின்ற தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியான நம்மிலே வருகின்ற பொழுது உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு முழுமையாய் கிட்ட ஆரம்பிக்கும். அப்படி அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது நாம் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு சான்று பகர முடியும். இயேசுவை அன்றாட வாழ்வின் எல்லா செயல்பாடுகளிலும் இயேசு உடனிருப்பை அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே இந்த அருளுக்காக ஜெபிப்போம். இன்றைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள தடையாக இருப்பவை என்ன என்பதையும், தூய ஆவியை பெற்றுக்கொண்டவுடன் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் தூய ஆவி நான் கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். மற்றொரு துணையாளரை நான் உங்களிடம் அனுப்புவேன் என்று சொல்லி யோவான் புத்தகம் 14 யோவான் புத்தகம் 16:13 வருகின்ற பொழுது, நான் அனுப்புகிற துணையாளர் தூய ஆவி உங்கள் மீது வருகின்ற பொழுது அவர் நிறைவுண்மை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கின்ற சத்தியத்தையும் வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். இந்த தூய ஆவியானுடைய வாக்குத்தத்தம் நம்மிலே வர வேண்டுமெனில் இன்று பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் சொல்லுகின்ற வழிமுறைகள் தான் நமக்கு பாடமாக அமைந்திருக்கின்றன. முதலாவதாக இறை செய்தி கேட்க வேண்டும். பேதுரு சொன்னதை கேட்ட மக்கள், இறை வார்த்தையை கேட்ட மக்கள், அவருடைய உள்ளம் அசைய ஆரம்பித்தது. உள்ளம் குத்துண்டவர்களாக இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தில் செயல்பட ஆரம்பித்தது. ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, கருக்கு வாய்ந்த இருபக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாழ்நம் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாலம் வரை எலும்பு மஞ்சை வரை ஊடுருவி பாயக்கூடியது. எபிரேயர் 4:12. ஆண்டுடைய வார்த்தை இதோ அன்று கேட்ட மக்களை உள்ளத்தை ஊடுருவ ஆரம்பித்தது. அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக தாங்கள் செய்த பாவங்களை துரோகங்கள் நினைத்து மனம் வருந்த ஆரம்பிக்கின்றார்கள். முதலாவதாக இறை வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்கின்ற வார்த்தை நம் உள்ளத்தை தொட வேண்டும். நம் வாழ்க்கையில் ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும். வேறு உள்ளத்தளவு உணர்ந்தால் மட்டும் பத்தாது. அதற்கப்புறம் அவர்கள் செய்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செயலில் அவர்கள் காட்ட முற்படுகின்றார்கள். இதோ நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் கடந்த கால வாழ்க்கையிலே இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு விட்டோம், இப்போது மீட்பினை பெற்றுக்கொள்ள, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்லுகின்றார், மனம் மாறுங்கள். மனமாற்றம் என்பது உளமாற்றம். கடந்து வந்ததிலிருந்து முழுமையாக திரும்பி இயேசுவை பார்ப்பது, கடலை நோக்கி பார்ப்பது. மனம் திரும்புங்கள், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்படி என்றால் இயேசு கடந்த கால வாழ்வை முழுவதுமாக முழுக்கு போட்டுவிட்டு புதிய வாழ்வை, இயேசுவை அணிந்து கொண்ட வாழ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது நாம் பழைய வாழ்வு முழுவதுமாக நீக்கப்பட்டதாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அப்படி நாம் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கின்ற பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவோம். கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். புது வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக இருப்போம் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றதாகவே நம் நிலையை உணர்ந்து கொள்ள இறை வார்த்தை கேட்போம், இறை வார்த்தை செயல்படுத்த முற்படுவோம். அதன் வழியாக கிறிஸ்துவோடு இணைந்து புது படைப்பாக மாறுவோம். அதே சிந்தனையோடு இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது, இப்படி நாம் கடவுளை அணுகி வருகின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே நம்முடைய கவலைகளும் நம்முடைய இந்த உலகம் சார்ந்த ஈர்ப்புகளும் நமக்கு முன்னால் வருகின்ற கடவுளை கண்டுகொள்ள முடியாமல் செய்துவிடும்.
பெரும் துயரத்திலே தன் அன்பனை தேடி ஓடிய மகதலா மரியாள், இயேசுவை தேடி ஓடிய மகதலா மரியாள் கல்லறை அருகில் நின்று மீண்டும் மீண்டும் கல்லறை குனிந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார், அழுது கொண்டே இருக்கின்றார். அன்பரை காணவில்லை என்று சொல்லோட அன்பு மிகுதியினாலே அங்கே உள்ளம் குத்தப்பட்டவளாக, உள்ளம் முழுவதுமாக நொறுக்கப்பட்டவளாக இருக்கின்றார். அந்த இடத்துல இயேசு அவரை தடுத்தாட்கொள்ள வருகின்றார். ஆனால் இயேசுவால் கண்டுகொள்ள முடியும். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கவலைகள் நம்மை மேற்கொள்ளுகின்ற பொழுது திருப்பாடல் 51 படிப்பதை போல நம்முடைய கவலை நம்முடைய மன அமைதியை குலைத்து விடுகின்ற வார்த்தை கேட்டார் போல நம்முடைய கவலையானது நம்முடைய மன அமைதியை கெடுத்து விடுவதாலே நமக்கு முன்னால் நடக்கும் நிகழ்வுகளை நம்மால் கண்டுகொள்ள முடிவதில்லை. அந்த இடத்துல இயேசு அதை போக்க அவருக்கு தெரிந்த வழி, அதாவது மரியாளுக்கு தெரிந்த விதத்திலே மரியா என்று சொல்லி அழைக்கின்றார். இயேசுவை கண்டுகொள்ளுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே ஒரு உத்வேகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் போதும், ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்றை வெளிப்படுத்தினால் போதும், கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய எல்லா கவலைகளையும் போக்கி எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம்மோடு அவர் இணைந்திடுவார். ஆண்டவரை கண்ட மகதலா மரியாள் எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியோடு தன் வாழ்வை துவங்கினார். அதேபோல் நாமும் இயேசுவை கண்டுகொள்ளுகின்ற பொழுது நம் வாழ்வினுடைய எல்லா கவலைகளும் போராட்டங்களும் மறைந்து போகும். நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான கடந்த கால குற்ற உணர்வுகளும் எடுத்தெறியப்படும். புது மனிதனாக புது உத்வேகத்தோடு வாழ்பவர்களாக இருப்போம். இயேசுவின் சாட்சியாக மாறுவோம். அன்பு சகோதரமே, அருள் வேண்டுவோம். தூய ஆவியை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆண்டவரை கண்டுகொண்டவர்களாக, ஆண்டவரோடு இணைந்தவர்களாக, இறை அரசின் சாட்சிகளாக வாழ முற்படுவோம். அப்பொழுது கடவுளுடைய அருட்கரம் நம்மோடு இருப்பதையும், கடவுளுடைய அருட்கரம் நம்மை தாங்குவதை நம்மால் உணர முடியும். நம் தடைகளை தாண்டி கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம் உள்ளத்திற்கும் நம் வாழ்விற்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். நம்மை உயிர்ப்பின் சாட்சிகளாய், உயிர்ப்பின் மக்களாய் வாழச் செய்தருள்வார். அத்தகைய கிருபைக்காக ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.